ஹலோ நண்பா! வெல்கம் பேக் டு ஹேப்பி ட்ரேடர்ஸ் ஜோன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. மேலும் நம்ம சேனல்ல ரீசெண்டா வந்து டேவ் ஆஸ்லெட் ஐபிஓ பத்தின வீடியோ போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தினும் வீடியோஸ் போட்டிருக்கோம். இதெல்லாம் நீங்க பார்க்கலனா உடனே பாருங்க. நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல வந்து நம்ம வந்து ஒரு போல் போட்டிருக்கோம். வருகின்ற வீக்கெண்ட் சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து நம்ம வந்து லைவ் வரலாமா அப்படின்ற போல் இது. நீங்க இது வரைக்கும் எதுவும் வந்து போல் வந்து எஸ் நோ கொடுக்கலனா உடனே ஜாயின் பண்ணி கொடுத்துருங்க. அண்ட் நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல வந்து லைவ் மார்க்கெட் அனலைசிஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் அது மட்டும் இல்லாம டெக்னிக்கல் அனாலிசிஸும் வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே வந்து துல்லியமா 100% அக்யூரேட்டா வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கு. நீங்க உடனே இதுல வந்து ஜாயின் பண்ணி இதோட யூசேஜ் வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோல நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, அர்பன் கோ அப்படின்ற ஒரு கம்பெனியோட ஐபிஓ வராங்க இவங்க. இந்த கம்பெனியை பத்தின ஐபிஓ டீடைல்ஸ் பார்க்க போறோம். அண்ட் இந்த ஐபிஓல வந்து நான் வந்து இது வந்து வேல்யூவேஷன் வந்து எப்படி இருக்கு இந்த ஐபிஓ, நான் வந்து அப்ளை பண்ண போனா இல்லையா அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். நண்பர்களே, நம்ம சேனல்ல 60 டேஸ் சேலஞ்ச் அப்படின்னு ஒன்று வந்து வச்சிருக்கேன். அதாவது வருகின்ற அக்டோபர் 9ஆம் தேதிக்குள்ள நம்மளோட சேனலை வந்து 1000 சப்ஸ்கிரைப் வந்து ரீச் பண்ணுவோம் அப்படின்ற சேலஞ்ச் நான் எடுத்திருக்கேன். பார்க்கலாம் இந்த சேலஞ்சில் நான் வின் பண்றேனா இல்லை லூஸ் பண்றேனா அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண போது முதல் 1000 வாடிக்கையாளர்களுக்கு என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ வந்து உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன் நண்பர்களே. ஸோ உடனே நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஃபுல் சப்போர்ட் எனக்கு ப்ரொவைட் பண்ணுங்க நண்பர்களே. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கம்பெனி ஓவர்வியூ வந்து பார்க்கணும். அர்பன் கோ அப்படின்றவங்க என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, இப்போ ரீசென்ட் டேஸ்ல வந்து இந்த எலக்ட்ரிஷியன், அப்புறம் ஏசி மெக்கானிக்ஸ், பெஸ்ட் கண்ட்ரோல், அப்புறம் வந்து இந்த பிளம்பிங் ஆக்டிவிட்டீஸ், வீடு கிளீன் பண்ற ஆக்டிவிட்டீஸ், கார்பெண்டர்ஸ் இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து கான்டாக்ட்ஸ் வந்து இருக்காது. ஆனா இவங்க வந்து இந்த கம்பெனி என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி மெம்பர்ஸ் எல்லாரையும் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இவங்க வந்து ஒரு எம்என்சி மாதிரி ஆப்ரேட் பண்றாங்க. யாருக்கெல்லாம் கஸ்டமர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி சர்வீசஸ் வேணுமோ இவங்கெல்லாம் வந்து அந்த கம்பெனிக்கு கால் பண்ணி அவங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணி ரெக்கமெண்ட் சொன்னாங்க அப்படின்னாக்கா, அந்த பர்ட்டிகுலர் கஸ்டமருக்கு வந்து இந்த மாதிரி வந்து என்னென்ன சர்வீசஸ் வேணுமோ அந்த சர்வீசஸ்க்கான கரெக்டான ஆளை வந்து இவங்க வந்து டேக் பண்ணி இது பண்ணுவாங்க. கைண்ட் ஆஃப் இது வந்து ஓலா, யூபர் மாதிரி, ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ மாதிரியே தான் இவங்களுமே பண்றாங்க. இவங்க வந்து என்ன பண்றாங்கனாக்கா, வீட்ல இருக்கிற ஆக்டிவிட்டீஸ்க்கு சப்போர்ட்டுக்கு வந்து இது பண்றாங்க நண்பர்களே. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, கம்ப்ளீட்டா வந்து ஆன்லைன் சர்வீஸ் மார்க்கெட் பிளேஸ்ல தான் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் டெக்னாலஜி ட்ரிவனாவும் இருக்காங்க. ஸோ ஃபியூச்சரிஸ்டிக்கா பார்க்கும்போது இந்த கம்பெனிஸ் வந்து நல்லாவே வந்து growth இருக்க வாய்ப்பு வந்து சூப்பரா இருக்கு. அண்ட் இவங்க வந்து என்னென்ன இதெல்லாமே ஆஃபர்ஸ் வந்து பண்றாங்க, என்னென்ன சர்வீசஸ்லாம் பண்றாங்கன்னா, வீடு கிளீனிங்கு, பெஸ்ட் கண்ட்ரோல், எலக்ட்ரிஷியன், பிளம்பிங், கார்பென்ட்ரி, அப்ளையன்சஸ் சர்வீசஸ், டிவி இல்ல வாஷிங் மிஷின்ஸ், அப்புறம் ரிப்பேர் பண்றது, அது வந்து ஹோம் ஹெல்ப் அசிஸ்டன்ஸ், வீட்டுக்கு வேற எதனாச்சும் வந்து அசிஸ்டன்ஸ் வேணும்னாலும் பண்ணி தராங்க. பெயிண்டிங்கு, ஸ்கின் கேரு, ஹேர் க்ரூமிங்லேருந்து மசாஜ் தெராபி வரைக்கும் எல்லாமே வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து வீட்டுக்கு தேடி போய் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க நண்பர்களே. அண்ட் இவங்களுடைய மார்க்கெட் பர்சன்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா, இவங்க மொத்தம் வந்து 51 சிட்டிஸ்ல இருக்காங்க. எங்கெங்கெல்லாம் பார்க்கும்போது இந்தியா, யுஏஇ அண்ட் சிங்கப்பூர்லயும் வந்து இவங்களோட பிரசன்ஸ் வந்து இருக்கு. அண்ட் 2023, 2024ல வந்து இவங்க வந்து வாட்டர் பியூரிஃபையர் அண்ட் எலக்ட்ரானிக் டோர் லாக்ஸ்மே வந்து அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ நேட்டிவ் அப்படின்ற பிராண்ட்ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, கிட்டத்தட்ட 55,000 கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து இவங்க வந்து ப்ரொஃபஷனல்ஸ் வந்து இவங்க வந்து ஆக்டிவா வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. பாருங்களேன். ஸோ 55,000 மந்த்லீஸ் ஆக்டிவ் சர்வீஸ் ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட இவங்க வச்சிருக்காங்கன்னும் போது, எல்லா சர்வீசஸ்க்கும் இவங்க கிட்ட வந்து கிட்டத்தட்ட வந்து மேன் பவரும் இருக்கு. பிளஸ் வந்து நல்ல கஸ்டமர்ஸும் இவங்க வந்து ஹோல்ட் பண்றாங்க. ஐபிஓ உடைய டீடைல் பார்த்தோம் அப்படின்னாக்கா, இவங்க வந்து 10ஆம் தேதி வந்து வராங்க. செப்டம்பர் 10ஆம் தேதி ஓப்பன் ஆகி செப்டம்பர் 12ஆம் தேதி வந்து க்ளோஸ் ஆகுறாங்க. பிரைஸ் வந்து பார்க்கும்போது ரூ. 98லேருந்து ரூ. 103 இருக்கு. அண்ட் இந்த ஐபிஓ வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகுன்ற பட்சத்தில இது வந்து ரூ. 103க்கு அப்ளை பண்றவங்களுக்கு லாட்டரி பேசிஸ்ல தான் அலாட்மெண்ட் கிடைக்கும். மார்க்கெட் லாட் பார்த்தோம் அப்படின்னாக்கா 145 ஷேர்ஸ் தான் இருக்கு. நீங்க ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா மினிமம் அமௌண்ட் வந்து 14,935 தான் வேணும் நமக்கு. அண்ட் எச்என்ஐ கேட்டகரியில வந்து நீங்க போடுறீங்கன்னா 2ல 14 லாட் போடணும் நம்ம. 2,09,90,000 பிக் ஹெச்என்ஐ கேட்டகரியில போடுறீங்கன்னாக்கா 68 லாட் வேணும். கிட்டத்தட்ட 10,645,000. இவங்க வந்து என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சின்னு சொல்லி 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில தான் லிஸ்ட் டவுன் ஆக போறாங்க. ஐபிஓட சைஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா 1900 கோடியா இருக்கு. இவங்களோட ஃபேஸ் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னாக்கா ரூ. 1 பெர் ஈக்விட்டி ஷேருக்கு அதுக்கு எம்ப்ளாயி டிஸ்கவுண்ட் வந்து ரூ. 9 தராங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து ப்ரீ ஐபிஓ இப்பவே வந்து 21 இருக்கு. ஐபிஓ வந்ததுக்கப்புறமா இன்னமும் இது வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து கம்மியாகும். அலாட்மெண்ட் டேட் வந்து பார்த்தோன்னா செப்டம்பர் 15, ரீஃபண்ட் வந்து செப்டம்பர் 16ஆம் தேதி. அண்ட் ஷேர்ஸை வந்து நம்மளோட டிமெட்ல ஆட் பண்றதுமே செப்டம்பர் 16ஆம் தேதி. அண்ட் ஐபிஓ லிஸ்டிங் டேட் பார்த்தீங்கன்னாக்கா செப்டம்பர் 17ஆம் தேதி. இவங்க என்ன பண்ண போறாங்க இந்த கேபிட்டல் வச்சு அப்படின்னாக்கா, இவங்க வந்து அவங்களுடைய கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது டேட்டாபேஸ், கஸ்டமரோட டேட்டாபேஸை இது பண்ணுறதுக்கான அந்த கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்க்கும் ப்ளஸ் வந்து நியூ டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுக்கும் 190 கோடி வந்து டிப்ளாய் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய லீஸ் பேமெண்ட்டுக்காக வந்து ஒரு 75 கோடியும்,
ரிமைனிங் வந்து அவங்க 90 கோடி கிட்ட வந்து இவங்க வந்து என்ன பண்றாங்கனாக்கா, மார்க்கெட் ஆக்டிவிட்டீஸ்க்கு யூஸ் பண்ண போறாங்க. ரிமைனிங் எல்லாமே வந்து இவங்க வந்து ஜெனரல் கார்ப்பரேட் பர்ப்பஸ்க்காக யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அலோகேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா 75% வந்து குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ்க்கும் நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு 15ம் ரீட்டைல் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து 10% இது பண்ணியிருக்காங்க. 3 இயர்ஸ் ஃபினான்ஷியல்ஸ் நம்ம பார்க்கும் பட்சத்தில் இவங்களோட அசெட் வந்து கடந்த 3 வருடங்களில் வந்து 1600 கோடியிலிருந்து 2200 கோடியாக உயர்ந்திருக்கு. டோட்டல் இன்கம் வந்து 726 கோடியில இருந்து 1760 கோடியா உயர்ந்திருக்கு. அண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து 2 வருடம் முன்னாடி லாஸ் பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ வந்து 240 கோடி கிட்ட ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்பவே பாசிட்டிவாக பார்க்கணும் நாம. அண்ட் அவங்களுடைய நெட் ஒர்த்துமே வந்து 1340 கோடியிலேருந்து 1780 கோடி வரைக்கும் உயர்ந்திருக்கு. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் பார்க்கும்போது 2400 கோடி கிட்ட இருந்தவங்க இப்போ வந்து 2650 கோடி கிட்ட உயர்ந்திருக்காங்க. ஸோ கம்பெனி வந்து நல்லாவே வந்து இது பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களை வந்து பார்க்கும்போது இவங்களுடைய ப்ளஸ் என்ன அப்படின்னாக்கா இவங்க வந்து நெட்வொர்க் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து நல்லாவே வந்து ஆம், ஒரு குயிக் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ண முடியுது. ப்ளஸ் வந்து இவங்களுடைய கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு ட்ரஸ்டட் இது வந்து அவங்களால பில்ட் பண்ண முடிஞ்சதுக்கு. அண்ட் இவங்க வந்து பல விதமான ஹோம் சர்வீசஸ் பிளாட்ஃபார்ம்ல வந்து இவங்க வந்து டைப் வச்சிருக்கிறதுனால வேற இந்த கம்பெனிலாம் வேற எதனா கம்பெனியில் இருக்கிறவங்க இதுல வந்து யாரா ரெக்கமெண்ட் கேட்டாலுமே இந்த கம்பெனிக்கு வந்து மூலியமா வந்து ரீரூட் பண்ணி விடுறாங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவான இது. ஸோ அவங்க வந்து கஸ்டமர் ரிட்டென்ஷனுமே வந்து நல்லாவே வச்சிருக்காங்க. ஒன்ஸ் வந்து இந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணி அந்த கஸ்டமர்ஸ்க்கு பிடிச்சிருச்சுனாக்கா அவங்க வந்து பேக் டு பேக் வந்து இவங்களை வந்து ரீச் அவுட் பண்றாங்க. அண்ட் இவங்க வந்து அவங்களுடைய இன்னவுஸ் ட்ரைனிங் அண்ட் ப்ரொஃபஷனல் கிரேட் டூல்ஸ் எல்லாமே வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. எப்படி அவங்களுடைய டூல்ஸ் யூஸ் பண்ணணும், கன்சியூமபிள்ஸ் எவ்வளோ யூஸ் பண்ணணும், அது எல்லாமே வந்து அவங்க வந்து பக்காவான வந்து ட்ரைனிங்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய ப்ரொஃபஷனல்ஸ்க்கு. அண்ட் இவங்க வந்து கம்ப்ளீட்டாவே வந்து டெக் ரிலேட்டட் ஃபீல்டில் தான் இருக்காங்க. அது மூலியமா தான் வந்து அவங்களுடைய கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்றாங்க. ஸோ அதனால வந்து ஆன்லைன் இன்னோவேஷன்ஸ் எல்லாமே அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நம்மளுடைய என்விரான்மெண்ட் அண்ட் எல்லாரோட வீட்டுக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு எக்கோசிஸ்டமா வந்து இவங்க இது வந்து ரொம்பவே வந்து சூப்பரா குரோத்துக்காக வந்து கண்ட்ரியோடைய குரோத்துக்காக ப்ளஸ் வந்து ஒவ்வொரு மெம்பர்ஸோட வீட்டில் இருக்கிற கிளீன்லினஸ்க்கு வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த கம்பெனி கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆஸ் ஆன் டுடேஸ் டேட் வந்து 29% கிட்ட இருக்கு. இது வந்து நாளுக்கு நாள் மார்க்கெட்டோட டிமாண்டை பொறுத்து இன்க்ரீஸும் இல்லை டிக்ரீஸும் ஆக வாய்ப்பு இருக்கு. அண்ட் லிஸ்டட் பிஎஸ்ன்னு பார்க்கும்போது இந்த ஃபீல்டில் இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் வராங்க. அதனால வந்து லிஸ்டட் பிஎஸ் வந்து யாருமே கிடையாது. அண்ட் என்னுடைய ஃபைனல் டிசிஷன்ஸ் வந்து கேட்டிங்க அப்படின்னாக்கா இந்த ஐபிஓ வந்து நான் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தான் இருக்கேன். ப்ளஸ் வந்து எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் இருக்கிற எல்லாரோடைய அக்கௌண்ட்லேருந்து இந்த ஐபிஓ அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நீங்கள் இந்த ஐபிஓ அப்ளை பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணுன்றதையும் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.